வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்புல் 3க்கான புது ட்ரெய்லர் இந்த வர சூப்பர் பவுலுக்கு வரப்போதுன்னு தெரிஞ்சப்பறம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடியோஸுமே தக்காளி அவங்களுக்கு முன்னாடி நான் ட்ரெய்லர் விட்றான்னு சொல்லி இப்போதைக்கு நிறைய ட்ரெய்லர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டெட்புல் வந்துட்டப்புறம் அதை பற்றி தானே எல்லாருமே பேச போகிறாங்க, அப்படி தானே? ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு சோனிக் 3யோட புது ட்ரெய்லர் தான் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி நக்கிள் சீரிஸ்க்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பிகாஸ் சோனிக் 3க்கான இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு. சூப்பர் பவுலில் நான் சோனிக் 3க்கான ட்ரெய்லர் தான் எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு பதிலாக நக்கிள்ஸ் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. பட் எனிவேஸ் நக்கிள்ஸோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ சீரிஸ் ட்ரெய்லர் மாதிரிலாம் தெரியல, ஃபுல் ஃபிளெஷ்ட் மூவி ட்ரெய்லர் தான் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா மூவிக்கு எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் செலவு பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு செலவு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரோட குவாலிட்டி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, விஎஃப்எக்ஸும் பட்டாசா இருக்கு. ஸோ வர ஏப்ரல் மாதம் இந்த முழு 6 எபிசோடுமே ஒரே நாளில் பிஞ்ச் வாட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்களா. அண்ட் அதை தொடர்ந்து இந்த வருஷத்தோட கடைசியில் சோனிக் 3க்கான அப்டேட் வரும். மேபி இந்த சண்டே சோனிக் 3க்கான ட்ரெய்லர் வரும் நினைக்கிறேன், காத்திருந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த நக்கிள்ஸ் ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தம் அப்டேட் பண்ணிடுவோம். போன படத்தில் நம்ம சோனிக்கை எதிர்த்து இந்த பக்கம் நக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை பண்ணியிருப்பாரு. பட் அந்த படத்தோட எண்ட்ல ஆப்வியஸா நம்ம சோனிக் கூட இந்த பக்கம் நக்கிள்ஸ் ஒன்னா சேர்ந்திருப்பாரு. டெய்ல்ஸ், சோனிக் அண்ட் நக்கிள்ஸ் மூணு பேருமே இப்போதைக்கு பூமியில தான் இருக்காங்க. அண்ட் நக்கிள்ஸ் இந்த பக்கம் நம்ம பூமியில இருக்க மக்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் கொடுத்திருப்பாரு. ஸோ அதனால சோனிக் கூடவே இப்போதைக்கு அவர் மேரியோட வீட்டில் தங்குற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. வச்சஸ்கோட வீட்டில் இப்போதைக்கு சோனிக், நக்கிள்ஸ் அண்ட் பாசிபிளி டெய்ல்ஸ்மே ஒன்னா தங்கி இருக்கலாம். பட் இந்த ட்ரெய்லர்ல டெய்ல்ஸ் இந்த ஒரு ஷாட்ல மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. மேபி சோனிக் அண்ட் நக்கிள்ஸ் மட்டும் பாசிபிளி வச்சஸ்கோ வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சோனிக் சின்ன வயசுல இருந்தே பூமியில வளர்ந்த அந்த சமயத்தில் அவனுக்கு இந்த ஃபன் பண்றது, அதே மாதிரி இந்த லேசி டைம் அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு வீட்டில் தங்குறதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, அதுக்கே பழகி இருப்பாரு. பட் நக்கிள்ஸ் அப்படி கிடையாது. அவர் கடைசி அக்கிட்னா வாரியர்னு சொல்லும்போது சண்டை செய்யறது மட்டும் தான் நம்ம நக்கிள்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த வீட்டில் தங்குறதுங்கிறது அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் கலப்புது. ஸோ ரொம்ப சும்மா இருக்கிறது போர் அடிக்குதுரா, சும்மா இருக்கிறது ஒன்றும் சும்மா கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லைக் இறங்கி தன்னுடைய அந்த திறமையை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணாரு. திறமைங்க மீன்ஸ் லைக் சண்டை செய்யறது. சோனிக் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றா அப்படின்னு சொல்ல, சண்டை செய்யறதை தாண்டி ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு அவங்க தங்கியிருக்க அந்த மொத்த வீட்டையே கிட்டத்தட்ட ஒரு கிளாடியேட்டர் அரேனா மாதிரி மாத்திருக்காரு. இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா வச்சஸ்கோட வீடை ஒரு மிகப்பெரிய போட்டி அரேனா மாதிரி மாத்திருக்காரு. அவர் நிக்கிறார் பாத்தீங்களா, ஒரு கல், அது பார்க்க தான் கல் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அது ஒரு மண்டையோடு. அவருடைய அக்கின்னா கல்ச்சரை இந்த இடத்துல கொண்டு வர ட்ரை பண்ணாரு. இந்த இடத்துல சும்மா இருந்த அந்த நாய் ஆசிய பீஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி மெயில்மேன், அதாவது சும்மா போஸ்ட் போட கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை இழுத்து விட்டுருக்காரு. அந்த ஒரு விஷயம் பாசிபிளி மேடிக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா இஷ்டத்துக்கு அந்த வீட்டில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸுமே எடுத்து சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே மேபி இந்த மேடிக்கு பிடிக்காம போகலாம். சோனிக் மாதிரி நீ சமத்து பையன்லாம் கிடையாது, ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, அதனால வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்லி மேடியே இந்த பக்கம் நம்ம நக்கிள்ஸை துரத்தி விட்டுருப்பாங்களோ. பட் நக்கிள்ஸ் நடுவில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைலாக் சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து செட் ஆகாது, எனக்கான லைஃப் ஸ்டைலை நான் தேடிக்கிறேன், ஆனா பூமியில தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சோனிக் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு போல. ஏன்னா சோனிக் மாதிரியே நம்ம நக்கிள்ஸால சும்மா இருக்க முடியல போல, அதனால எங்க என்னால சண்டை செய்ய முடியுமோ அங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ 6 எபிசோட் இருக்க அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல் 2 எபிசோட் பாசிபிளி நக்கிள்ஸ் எப்படி இந்த வச்சஸ்கோ ஃபேமிலியிலேருந்து விலகி போறாருங்கிறத மட்டும் காமிக்கிற மாதிரி அமைக்கப்படலாம். பட் அவர் அங்கேருந்து கிளம்பி டேரக்டா நம்ம வேட் கிட்ட போறாரு. ஸோ வேடுமே இதுக்கு முன்னாடி நீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க, ரோபோட்னிக் ஆக்சுவலாக ஒரு போலீஸை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஃபன்னுக்காக ஒரு போலீஸ் இறக்கி விட்டுருப்பாங்க, ஐ மீன் ஒரு கோழையான ஒரு போலீஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த போலீஸ் தான் அவரு. இவர் ரோபோட்னிக் கிட்ட பார்த்தா அந்த அசிங்கத்தை தாண்டி நான் கண்டிப்பா ஒரு நல்ல போலீஸா வருவேன்டா, ஃபிட் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி அந்த மோட்டிவேஷனல் போஸ்டரா ஒட்டி தன்னை ஃபிட் ஆக்கிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வரேன்டா அப்படிங்கிற மாதிரி இவனை பலசாலியா ஒரு வாரியரா மாத்துறதுக்காகவே நம்ம நக்கிள்ஸ் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஷாட்ல நம்ம நக்கிள்ஸோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்காங்க. ஐ மீன் ரொம்பவே சிம்பிளா அந்த வெயிட்டை அழகா வளைக்கிறாரு. ஐ மீன் ஏதோ காது கொடையிற குச்சி மாதிரி அழகா வளைக்கிறாரு. பார்க்க தான் ஒல்லி குச்சா இருக்காரு, ஆனா செம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கிறத அழகாவே காமிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம நக்கிள்ஸ் ஆக்சுவலா வேடுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் ஒரு பவர்ஃபுல்லான வாரியரா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ வேடுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அங்க வந்து நம்ம நக்கிள்ஸ் கூட ஒன்னா ட்ரெயின் பண்ண போறாரு நம்புறேன். பிகாஸ் இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நக்கிள்ஸ் ஆக்சுவலா முதுகுல வேட சுமந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மலையிலிருந்து கீழே குதிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே பார்ட் ஆஃப் ட்ரைனிங்கா இருக்கணும். ஸோ நக்கிள்ஸ் எப்படி வச்சஸ்கோ ஃபேமிலியில இருந்து பிரிச்சாரு, அங்கிருந்து வேட் எப்படி மீட் பண்ணாருங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான வில்லனியா இருக்கிறாங்க. ரோபோட்டிக் கிடையாது, ரோபோட்டிக் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த, ரோபோட்டிக் கூட அந்த மிகப்பெரிய மிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மிஷன்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்த பையர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போதைக்கு இறக்கிருக்காங்க. இந்த பையர் தான் இந்த சீரிஸோட வில்லனா வர போறாரு. ஸோ அவர் இப்போதைக்கு நம்ம நக்கிள்ஸோட எல்லா குவில்ஸுமே எடுத்து நக்கிள்ஸோட மொத்த பவரையுமே பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்க ட்ரை பண்ண போறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி அவருடைய அசனல்ல ஏகப்பட்ட விதவிதமான அந்த நக்கிள்ஸோட அந்த குவில்ஸ் இருக்கதை உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ தங்கிட்ட இருக்க அந்த எல்லா டெக்னாலஜியுமே நக்கிள்ஸோட அந்த குவில்ஸை வச்சு தான் அவர் பவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தனித்தனி நக்கிள்ஸ் குவில்ஸே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா எல்லா நக்கிள்ஸ் குவில்ஸுமே ஒன்னா கலெக்ட் பண்ணா கண்டிப்பா செம்ம பவர்ஃபுல்லா தான் இருக்குங்கிற தாட்ல தான் நக்கிள்ஸோட அந்த பவர் அவர் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றாரு போல. இவர் ஃபர்ஸ்ட் ரோபோட்னிக்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பட் ரோபோட்னிக் கிட்ட இருந்து ஏன் பிரிச்சு வந்தாருன்னு தெரியல. அண்ட் இந்த இடத்துல அவர் கிட்ட இருக்க அந்த மிஷன்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரோபோட்னிக் யூஸ் பண்ண அதே மிஷன்ஸ் தான், அதை பட்டி டிங்கரிங் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. போன படத்துல நம்ம ரோபோட்னிக் ஆக்சுவலா நக்கிள்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு நக்கிள்ஸ் கிட்ட இருக்க பல குயில்ஸையுமே அவர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். அதை தான் இந்த இடத்துல பையர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு
போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல அந்த நக்கிள்ஸோட பவரை அப்சர்வ் பண்றதுக்காக தேவைப்படுற அந்த மிஷின்ஸ் அண்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் உருவாக்கி 2 ஏஜென்ட்ஸை தான் கீழே வேலைக்கு வச்சிருக்காரு. ஏஜென்ட் மேசன் அண்ட் ஏஜென்ட் வாலபி. இவங்க 2 பேரை வச்சு தான் நக்கிள்ஸை கேப்சர் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே எதுக்கு ஏஜென்ட்டா இருக்காங்கன்னு தெரியல. ஐ மீன் ரோபோட் நிக்கல இவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்ல மேபி இவங்க FBI ஏஜென்ட்ஸா சொல்லி டவுட்டா தான் இருக்கேன். ஏன்னா இந்த ஃபைனல் ஷாட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நக்கிள்ஸ் பக்கத்துல ஒரு FBI ஏஜென்ட் நிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. FBI வேலை செய்யறவங்களே ஏஜென்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி இவங்க ரொம்ப ஒரு யங்கான ஏஜென்ட்ஸா இருக்கலாம். ஸோ மேபி FBI கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட இந்த நக்கிள்ஸை கேப்சர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கலாம். அதனால இந்த பையர் கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க போல. இந்த இடத்துல பையர் கொடுத்த அந்த வெப்பன்ஸை வச்சு நம்ம நக்கிள்ஸை பிடிக்க போறாங்க. ஸோ இதுவே ஆப்போசிட்ல நம்ம வேட் அண்ட் நக்கிள்ஸ் ஒன்னா இப்போதைக்கு பவுலிங் அலிக்கு போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நக்கிள்ஸ் வேடுக்கு எப்படி உண்மையிலே சண்டை செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி வேடு இந்த பக்கம் நக்கிள்ஸுக்கு எப்படி ஃபன் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க ட்ரை பண்றாரு போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நக்கிள்ஸை பவுலிங் அலிக்கு கூட்டு வரேன். அந்த இடத்துல ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி மேசன் அண்ட் வாலபி வந்து சண்டை செய்யற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ரிங் போர்ட்டல்ஸ் எப்படி அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட கிடைச்சிச்சு அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ட் இந்த ஷாட்ல ஆர்க் ரியாக்டர் மாதிரி அந்த நக்கிள்ஸோட குவில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்ட்ஸுமே ஆக்சுவலா பவர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நக்கிள்ஸ் செம்ம காண்டாகி என் பவரை தெரியாரா வந்திருக்கீங்க அப்படின்னு டேரக்டா அந்த ஏஜென்ட் மேசனை அடிக்க போக அவர் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம நக்கிள்ஸோட அந்த அடியை தடுத்துடுறாரு. ஸோ நக்கிள்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் சொல்லி இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா மேசன் தடுத்து நிறுத்திட்டு உன் பவரை தேடி நான் வந்திருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டைலாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்க வாலபி அதுக்காக தான் நான் வந்திருக்கோம் சொல்லி சும்மா ஒரு ஃபன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரிஸ் ஃபன் அண்ட் ஆக்ஷன் நிரம்பி தான் இருக்க போது அது தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைலாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல இது எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி நக்கிள்ஸ் அண்ட் சோனிக் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சொன்ன அதே டைலாக் தான். ஸோ அது அப்படியே இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபன்னாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம நக்கிள்ஸை பிடிக்கிறதுக்கு பையர் பல விதமாக ட்ரை பண்ணியிருக்காரு போல. பிகாஸ் ஓப்பனிங் ஷாட்லேயே யாரோ ஒருத்தங்க கையில் அந்த பிடிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான ஃபோர்க் அந்த டேசர் மிஷினை வச்சு நம்ம நக்கிள்ஸை பிடிக்க ட்ரை பண்ண நக்கிள்ஸ் என் சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஜுஜுபிடா அப்படின்னு சொல்லி வீட்டையே 2 கட்டமாக உடச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனாலேயே நக்கிள்ஸை பிடிக்கிறதுக்கு நக்கிள்ஸோட பவரையே யூஸ் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஷாட்ல ஏஜென்ட் மேசன் நக்கிள்ஸோட அந்த க்ளோவ்ஸ் யூஸ் பண்ற மாதிரியும் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கன் ஏஜென்ட் வாலபி யூஸ் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நக்கிள்ஸ் ஏதோ 2 ரிங்ஸை வந்து பஞ்ச் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட இன்னும் அதிகமான ரிங்ஸ் இருக்கலாம். ஏன் ரிங்ஸை தூக்கி நம்ம நக்கிள்ஸ் மேல போடுறாங்கன்னு தெரியல. மேபி நக்கிள்ஸ் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே டெலிபோர்ட் பண்றதுக்காக தூக்கி போட்டுருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷாட் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நம்ம நக்கிள்ஸ் தான் அவருடைய அக்கின்னா கிளானோட கடைசி மெம்பர். அப்படி இருக்கும்போது நக்கிள்ஸ் மாதிரியே இருக்க ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அவர் ஜஸ்ட் நேம் டேக்ல நீங்க பாத்தீங்கன்னா பேச்சக்கா மேக்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பேச்சக்கா மேக் வந்து டெக்னிக்கலா அந்த நக்கிள்ஸ் ட்ரைபோட லீடரா இருந்தவர். அவருடைய வயசே 1000-2000 நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம நக்கிள்ஸோட ஒரு மென்டார் மாதிரி. பட் அவர் இறந்துட்டாரு. இறந்து போன ஒரு கேரக்டர் எப்படி இங்க திரும்ப கொண்டு வந்தாங்க? அப்படி பார்க்கும்போது நக்கிள்ஸ் அவருடைய கிளான்ல கடைசி ஆள் கிடையாதா? அதுவும் ஒரு ட்ரைப் ஒரு கிளானையே வழிநடத்தி போயிட்டு இருந்த பேச்சக்கா மேக்கே இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பவுலிங் ஆலியோட அசிஸ்டன்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ நக்கிள்ஸ் இதை வந்து சும்மா ஒரு விஷன் பண்றாரு இலூஷன் மாதிரி பாக்குறாருன்னு நினைக்கிறேன். நக்கிள்ஸ் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கும்போது இந்த பேச்சக்கா மேக் ஒரு இலூஷன் மாதிரி சுத்தி இருக்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம நக்கிள்ஸுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரியல. ஸோ என்ன மாதிரி இந்த சீரீஸ்ல காமிக்க போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து ஏஜென்ட்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய சண்டை அந்த பவுலிங் அலியிலேயே நடக்க அதை தொடர்ந்து அங்கிருந்து கசினோவுக்கு மூவ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்ல கசினோ அந்த போக்கர் காயின்ஸ் வந்து தூக்கி போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் கசினோ இடத்துல தான் பாசிபிளி மெயின் ஃபைட்டே வந்து அமைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா மெயின் ஃபைட்ல பையர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோபோட் சூட்டை போட்டுட்டு வந்து விப்ளாஷ் மாதிரி அதாவது சாட்டை மாதிரி 2 வச்சு இந்த பக்கம் நம்ம நக்கிள்ஸை பிடிக்கிறதுமே தாண்டி நக்கிள்ஸோட பவர் இந்த இடத்துல அப்சார்ப் பண்ற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ 3 டென்டக்கல்ஸ் வச்சு நக்கிள்ஸோட பவர் அவர் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பையர் ஒரு பவர்ஃபுல் மிஷினை வச்சு ஃபைனலாக நக்கிள்ஸை கொண்டு அவனுடைய பவரை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கார் போல. அதை தடுக்கிறதுக்கு வேடுமே இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வேட கோலையா பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம நக்கிள்ஸுக்காகவே அவர் உயிரை கொடுக்க வந்திருக்காரு போல. ஐ மீன் லிட்டரலா சாகிற சிச்சுவேஷனுக்கு அவர் புஷ் பண்ணப்பட்டிருக்காருங்க இந்த இடத்துல. அதே மாதிரி நடுவில் இந்த ஷாட்ல அடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸிடெல்லாம் போட்டு லாம்பகின்ல வந்து இறங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க வேட. ஸோ வேடுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நக்கிள்ஸ் கொடுத்துருக்காரு போல. பட் எப்படி பார்த்தாலும் அந்த பையரை சாதாரணமாக தடுக்க முடியாது. என்னுடைய ஸ்பெஷல் சக்தி இறக்குறாடான்னு சொல்லி கையில் ஃப்ளேமிங் ஃபிஸ்டோட அவர் இறங்கி இருக்காரு. ஸோ நக்கிள்ஸை இது வரைக்கும் நான் ஃப்ளேமிங் ஃபிஸ்டோட பார்த்ததே கிடையாது. ஸோ இது நக்கிள்ஸோட சொந்த பவரா இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம வேட் அந்த கையில் லைட்டர் பிளஸ் அந்த ஸ்பிரிக்கான வச்சு ஒரு ஃபன் பண்ணல அதுலேருந்து வந்து நெருப்புல இவர் கை எரிச்சிட்டு இருக்கா அதை நம்ம சீரிஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கு. அந்த நெருப்போடைய அந்த மிகப்பெரிய ரோபோட்டை எதிர்த்து இந்த பக்கம் நக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு போய் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த சீரிஸில் என்னென்ன எபிசோட்ல என்னென்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸோட டைம் லைனே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். சோனிக் 2 அண்ட் சோனிக் 3க்கு நடுவில் தான் இது நடக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ சோனிக் 3க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அந்த சீரிஸ் பார்த்தே ஆகணும். ஸோ செம்ம ஆக்ஷன் பேக்டாக செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எண்ணில் ஒரு சின்ன ஃபன்னான சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம வேடை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டு போக நம்ம நக்கிள்ஸ் அவனையே காப்பாற்றிப்பான் அப்படின்னு சொல்லி உமன் அப்படிங்கிற ஸ்டைலில்
மென்னுங்கிற மாதிரி அவர் அந்த காஃபியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்த டப்பாவோட குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய மீம் கல்ச்சர் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டி ஈஸ்டர் வச்சிருக்காங்க. முக்கியமாக ஓப்பனிங் ஷாட்லேயே கோல்டன் போஸ்ட் போட்டு அதை அப்படியே சொல்லண்டு நம்ம நக்கிள்ஸோட ஃபேஸ் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக கேம்லேயுமே இருக்குது. அந்த சோனி கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெவலில் முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கோல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு நிற்கும். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த ஷாட்டில் ஒரு பைக் ஓட்டிட்டு வர மாதிரி நக்கிள்ஸை காமிச்சிருக்காங்க. தொப்பிலாம் போட்டிருக்காருல. ஸோ இது ஆக்சுவலாக கேம்லேயுமே நம்ம நக்கிள்ஸ் ஒரு தொப்பி கவுபே ஹேட் மாதிரி போட்டிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேம் சம்மந்தப்பட்ட நிறைய குட்டி குட்டி ஈஸ்டர் எக்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த நக்கிள்ஸ் ஸ்டைலில் அங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதில் ஒரு ரசிக்க முடியும் இருக்குங்க. அண்ட் விஎஃப்எக்ஸுமே உண்மையில நான் எதிர்பார்த்ததோட சூப்பர் குவாலிட்டியாகவே கொடுத்துருக்கேன். அந்த சமயத்தில் கண்டிப்பாக சீரிஸுமே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஏப்ரல் 6 எபிசோடு ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது. ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த டேல உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்கள் தாத்தா மறைக்க மேக்கில் காம் பண்ணிட்டு உங்கள் கணக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஈஸ்டர் தென் படிச்சா அதுமே சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ இப்போ இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.